குட் மார்னிங். வெல்கம் டு மை மேக்ஸ் மேம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு 2.9 ஒன் வேர்டு சாமி. ஒன் வேர்டு ரொம்ப 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 ஒன்றுமே இல்லை. எப்படி மனப்பாடம் பண்ணவும் கூடாது, எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், i பவர் n, i பவர் n+1, i பவர் n+2, i பவர் n+3. பாருங்கள், 4 டேர்ம் ஆர்டராக இருக்குது, வரிசையாக இருக்குது. n+1, n+2, n+3, 4 டேர்ம். இந்த நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த மாதிரி ஐயில் 4 டேர்ம் இருந்தாவே டக்குன்னு அதனுடைய ஆன்சர் 0. டக்குன்னு போட்டுடலாம். உனக்கு புரியறதுக்காக தான் இந்த விளக்கம். i பவர் n வெளியில் எடுத்தால் இங்கே 1 இருக்கும், இங்கே வெறும் i இருக்கும், இங்கே i², இங்கே i³. i² வேல்யூ -1, i³ பாரு, i² × iன்னு எழுதலாம். அப்போ இது -1 i -i, அப்போ எல்லாம் கேன்சல் ஆகி 0. புரியுதா கண்ணு? அதே மாதிரி தான் அடுத்த கணக்கு. ரெண்டாவது சமேஷன் n = 1 to 13. அப்படின்னா 13 டேர்ம் இருக்குது. இதில் 2 டேர்ம் இருக்குது. ஒன்று i பவர் n, இன்னொன்று i பவர் n-1 கண்ணு. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு, அதாவது n எதிலிருந்து எடுத்துக்குது? n 1லேருந்து 13 வரையும். அப்போ i பவர் 1, i², i³ எக்ஸட்ரா i பவர் 13. பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் சமேஷன்னா ப்ளஸ்ஸில் எழுதணும். அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம் n பதிலாக 1ன்னு போட்டோம்னா 1 - 1 0. அப்போ i பவர் 0, 2ன்னு போட்டோம்னா 2 - 1 1 இல்லையா? அப்போ i பவர் 1. அதே மாதிரி 3ன்னு போட்டோம்னா 3 - 1 2. அதனால் i² i³ எக்ஸட்ரா 13 போட்டோம்னா என்ன? 12. மொத்தம் இதில் 13 டேர்ம் இருக்கும், இதில் 13 டேர்ம் இருக்கும். நான் முன்னாடி உனக்கு சொன்ன மாதிரி 13 டேர்ம் அப்படிங்கும்போது மொதல் கணக்கில் இப்போ தான் பார்த்தோம். 4 டேர்ம் வரிசையாக இருந்தால் 0 ஆயிரும் இல்லையா? அப்போ அது பிரகாரம் இதில் 4 4 4 0னா 12 வரையும், அப் டு 12 வரையும் ஃபஸ்ட்டு டேர்மில் 12 வரையும் 0 ஆயிரும். அப்போ மீதி இதில் இருக்கிறது i பவர் 13 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் கண்ணு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு 12 டேர்ம் 0 ஆயிரும். இங்கே பாரு, i பவர் 0லேருந்து 12 வரையும் இருக்குது. அப்போ i பவர் 11 வரையும் 0 ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது i பவர் 12. நான் சொல்கிறது புரியுதா? வரிசையாக 4 டேர்ம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது i பவரில் 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் இங்கே i பவர் 13. இந்த i பவர் 13 நம்ம என்னென்னு எழுதலாம்? i² ஹோல் பவர் 6 × iன்னு எழுதலாம். பாருங்கள், 6 2s are 12, 12 1 13. இதை என்னென்னு எழுதலாம்? i² ஹோல் பவர் 6. i²னா நமக்கு வேல்யூ தெரியும், -1. அப்போ -1 ஹோல் பவர் 6 × i. அதே மாதிரி -1 ஹோல் பவர் 6. அப்போ நமக்கு இது என்ன ஆயிரும்? -1 ஈவன் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். +1 × i, இது +1. அப்போ நம்மளுடைய ஆன்சர் i + 1 அல்லது 1 + i. இப்போ புரியுதா கண்ணு? அதே மாதிரி தான் அடுத்தது தேர்டு சம். இந்த ஆர்கன் பிளேன் த பாயிண்ட்ஸ் z1 z, iz, z + iz ஆர் வெர்டசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுடைய வெர்டசஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எது? இசட்டு, ஐஇசட்டு, இசட் + ஐஇசட் எல்லாமே ஒரு ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய உச்சி ஒரு ட்ரையாங்கிளுக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ அந்த ஏரியா என்ன வரும்? இதுவும் ஜஸ்ட்டு டக்குன்னு போட்டுடலாம். இசட்டு, ஐஇசட், இசட் + ஐ அப்படின்னாவே நம்மளுடைய அதுக்கு மாடுலஸ் தான் வேல்யூ, 1/2 மாடுலஸ்ஸு. நீ அது எப்படி வருதுன்னு பாருங்கள். z = x + iy அப்படின்னா பாயிண்டில் x, y. அதே iz, இசட்டை ஐயால் பெருக்குன்னா ix, இங்கே i² மைனஸ் ஆயிரும் y. அப்போ இந்த பாயிண்ட்டு ரியல் பார்ட் -y, இமேஜினரி பார்ட்டு x. அப்போ z + iz. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ரியல் பார்ட்டில் x - y, இமேஜினரி பார்ட்டில்
பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டும்போது ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அல்லது இந்த பாயிண்ட்லேயே பார்த்து கூட நம்ம அப்படியே சொல்லிடலாம் எக்ஸ் மைனஸ் ஒய், இது எக்ஸு ப்ளஸ் ஒய். மொத்தம் இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். இப்போ புரிஞ்சுதா கண்ணு? அப்போ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும், 1/2 மாடுலஸ். இந்த மாடுலஸ் எதுக்காக அப்படின்னா ஏரியா எதில் வர்றாது, நமக்கு நெகட்டிவில் வர்றாது, அதுக்காக அந்த மாடுலஸ்ஸு. அப்போ மாடுலஸ்குள்ளே மேட்ரிக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு எக்ஸு ஒய்இ 1, ரெண்டாவது வெர்டெக்ஸு மைனஸ் ஒய் எக்ஸ் 1, மூணாவது வெர்டெக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1. நல்லா பார்த்துங்க, இது ஒன்றுமே கிடையாது கண்ணு, அப்படியே டக்குன்னு ஜஸ்ட் அப்படியே இது பண்ணி போட்டுடலாம். அப்போ தேர்ஃபோர் இது மேட்ரிக்ஸுடைய வேல்யூ போட்டிருக்கேன். மேட்ரிக்ஸுடைய வேல்யூ போடும்போது எல்லாமே இதாக கேன்சல் ஆயிரும். இங்கே உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணி கூட நீ ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி கூட்டி கூட போட்டுட்டு மேட்ரிக்ஸுடைய வேல்யூ போட்டு போடலாம். அல்லது நான் அப்படியே போட்டிருக்கேன் எக்ஸ் இன்ட்டு, இங்கே பாருங்கள், இது எக்ஸு, இது மல்டிபிள் பண்ணும்போது சிம்பிளை மாற்றணும். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், இதுக்கு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டுன்னு நான் வேல்யூ போட்டால் இதுக்கு மைனஸ் ஒய், அப்படி தானே மேட்ரிக்ஸுடைய வேல்யூ போடுவோம். அப்போ மைனஸ் ஒய், இது வழியாக போகிற இந்த காலத்தையும் இந்த ரோவையும் மறைச்சிக்கிட்டோம்னா, இப்போ இதை பெருக்கி பாருங்கள், இது மைனஸ் ஒய்இ, இது குறிய மாற்றணும், குறிய மாற்றினா மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய், இது அப்படியே பெருக்கணும், என்ன வருதோ அது அப்படியே பெருக்கணும். புரியுங்களா? அடுத்து இதுக்கு ப்ளஸ் 1, அப்போ இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்படியே பெருக்கணும்னு சொன்னோன்னா, அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது குறிய மாற்றுங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய், இப்போ இப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதில் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி ஒய் கேன்சல் ஆகும், மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இப்போ இது உள்ள எக்ஸ் எடுத்து உள்ளே பெருக்குனா மைனஸ் எக்ஸ் ஒய், அதே மாதிரி இதை எடுத்து உள்ளே பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் எக்ஸ் ஒய், இங்கே உள்ளே பெருக்கும்போது மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது இந்த மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு, அப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். நல்லா இது ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்னொன்று வந்து ஐஇசட்டு, இன்னொன்று இசட் ப்ளஸ் ஐஇசட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, அதாவது அதனுடைய மட்டும் தான் வரும், நமக்கு ஆன்சர் வந்து மாடுலஸ் தான் வரும். புரியுதா கண்ணு? தேங்க்யூ. இல்லை வேறு ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.